இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம்: இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணத்தில் ஏறக்குறைய இன்று 21வது நாள். பாதி நாட்களை கடந்து விட்டோம். இன்னும் பாதி நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட இந்த நாளில் அருமையான ஒரு நற்செய்தி வாசகத்தை கடவுள் சிந்தித்து அதை வாழ்வாக்க அழைப்பு விடுக்கின்றார். தவக்காலத்தினுடைய 3 முக்கிய தூண்களாக ஜெபம், தவம், தானம் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த 3 முக்கியமான தூண்களில் நாம் நிறைய இரக்க செயல்களை எல்லாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு இரக்க செயல்களுள் ஒன்றுதான் மன்னிப்பு. இன்னும் நாம் சேர்த்து கொண்டே போகலாம். இரக்கம் காட்டுவது, அன்பு செய்வது, உதவி செய்வது, இது போன்ற நிறைய இரக்க செயல்களை நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். கடவுளும் அதைத்தான் விரும்புகின்றார். சாப்பிடாமல் இருக்கிறதோ அல்லது தவ உடை அணிவதோ அது போன்ற வெளிப்புற காரியங்களை விரும்புவதை காட்டிலும் இது போன்ற இரக்க செயல்களை கடவுள் இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக விரும்புகின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவர் எங்கே? 100 தெனாரியம் கடன்பட்ட ஒருவர் எங்கே? இந்த 10,000 கடன்பட்ட ஒருவரை அந்த பணியாளர் தலைவர் மன்னிக்கின்றார். ஆனால் அந்த தலைவரிடம் அந்த கடன்பட்டவன் பெற்ற இரக்கத்தையும் மன்னிப்பையும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன் பெற்ற அந்த ஒருவனுக்கு அந்த மன்னிப்பை, இரக்கத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் பாவ சங்கீர்த்தனம் செய்திருப்போம். ஒவ்வொரு திருப்பலியிலும் திருப்பலியினுடைய தொடக்கத்திலேயே பொது பாவ சங்கீர்த்தனம் நடைபெறுகிறது. சகோதர சகோதரிகளை திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் என்று சொல்லி அந்த பொது பாவ மன்னிப்பை அந்த வழிபாட்டில் பங்கெடுக்கின்றோம். தனிப்பட்ட விதத்தில் பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு வருள்சாதனம் செய்கின்றோம். நினைத்து பாருங்கள், எத்தனையோ விதமான பாவ வாழ்க்கையை நாம் கொட்டி தீர்க்கின்றோம், கொட்டி அழுகின்றோம். கடவுளிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். இறைவா, எனக்கு மன்னிப்பு கொடு, என்னுடைய வாழ்வை நான் புதிதாக தொடங்க வேண்டும் என்று சொல்லி அந்த கடவுளிடத்திலே மன்னிப்பை கேட்கின்றோம். கடவுளும் நம்முடைய பாவத்தை எல்லாம் கண்கொண்டு பாராமல் ஒரு ஆன்மா, என்னுடைய மகன், என்னுடைய மகள் திரும்பி வருகிறான் என்னிடத்தில் என்று சொல்லி மகிழ்ந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நிபந்தனையின்றி மன்னிக்கின்றார். எந்த கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது, நிபந்தனையின்றி நமக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார். நாமும் மன்னிப்பை பெற்று வருகின்றோம். அப்போது அந்த மன்னிப்பினுடைய கணாகணம், அந்த மன்னிப்பினுடைய தகுதி என்னவென்று நமக்கு தெரியும். உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாம் பாவ சங்கீர்த்தனத்தில் மன்னிப்பு கேட்டு வருகின்றோம். ஒரு நிம்மதியோடு வெளியே வருகின்றோம். அப்போது அவருடைய கடவுளுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் அனுபவித்த நாம் நம்மிடத்திலே ஒருவர் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, இரக்கத்தை கேட்கின்ற பொழுது, உதவிகளை கேட்கின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். நாம் இப்பொழுது பெரிய இடத்தில், நல்ல இடத்தில், நல்லதொரு வீடு, நல்லதொரு வேலை, நல்லதொரு சம்பளம் என்று சொல்லி ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கலாம். ஆனால் நாம் கஷ்டப்பட்ட நேரத்தில், கடினப்பட்ட நேரத்தில் யாரோ ஒருவர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, யாரோ நமக்கு செய்த ஒரு சிறு உதவி, யாரோ நமக்கு ஒருவர் செய்த ஒரு சிறிய வழிகாட்டுதல், இப்படி போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அப்படி என்று சொல்லி யாரோ ஒருவர் செய்த ஒரு சிறிய உதவித்தான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்மை ஒரு நல்ல இடத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறது. ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் நாம் சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது தான் தோன்றித்தனமாக விளையாட்டில் பொழுதை கழித்த பொழுது யாராவது ஒருவர் நல்லா படி, வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று சொன்ன அந்த ஒரு வழிகாட்டுதல் நம்மை இந்த பெரிய இடத்தில் வைத்திருக்கிறது. ஆக நாம் அப்படிப்பட்ட உதவிகளை பெற்றுதான் இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம். நாம் உயர்ந்து இருக்கின்ற பொழுது நம்மிடத்திலே ஒருவர் சிறிய உதவியை கேட்கின்ற பொழுது நாம் தட்டி விடுவது முறையா? அதை நாம் யோசிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளிடத்திலிருந்து நாம் நிறைய பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அன்னையை தேடி வந்திருக்கிறீர்கள். யாராவது இந்த இடத்துல முட்டி போட்டு என் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, வீணாக போயிடணும், என் குடும்பத்தில் கெட்ட காரியமாக நடக்கணும் அப்படி நான் வேண்டிப்போம்? அப்படி வேண்ட மாட்டோம். என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல காரியங்கள் நடைபெறணும், வேண்டி விரும்பி கேட்கின்ற காரியங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்று தான் நாம் நடந்தோ அல்லது முட்டி போட்டோ இங்கே வந்து வேண்டி அழுது செல்கின்றோம். அப்போது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல காரியங்களை, நல்லவைகளை மட்டும்தான் எதிர்பார்த்து வேண்டுகின்றோம். இப்போ மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் நினைக்கலாமா? அது நினைக்கக்கூடாது. அது தகுதியற்றது, அது நீதியானது அல்ல. மற்றவர்களுக்கும் நாம் நல்லதை தான் யோசிக்க வேண்டும். அதனால்தான் தவக்காலம் எல்லாம் ஏதோ தவக்காலத்தில் திருச்சபையில் 40 நாட்கள் வைக்கிறார்கள், நேரம் இல்லை, பொழுது போகலை,
அதனால் 40 நாள் தவக்காலத்தை வைக்கிறார்கள், அப்படியெல்லாம் இல்லை. திருச்சபையில் திருவழிபாட்டில் தவக்காலம் அதற்கென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாசகம் சிந்திக்க, தியானிக்க, வாழ்வாக்க தான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திரும்பி இறைவனிடத்தில் வரதான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுளோடு உள்ள உறவை சரி செய்து கொள்வதற்கும், நமக்கும் சக சகோதரனுக்குமான உறவை சரி செய்து கொள்வதற்கும், நமக்குள்ளே நம்முடைய உறவை சரி செய்து கொள்வதற்கும் தான் இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்கின்றது. எனவே நினைத்து பார்ப்போம், அன்னையை நாடி தேடி வந்திருக்கின்றோம். அவர் கொடுத்து அனுப்புவார். ஆனால் அந்த அன்னை எதிர்பார்ப்பது, தன்னுடைய மகன் எதிர்பார்ப்பதெல்லாம் இது போன்ற ஒரு இரக்கச் செயல்களைத்தான். மன்னிக்க கற்றுக்கொள்வோம், நாம் மன்னித்து விடுவோம். ஆனால் பல நேரங்களில் மறப்பது கிடையாது. மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் தகுந்த காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எப்படியாவது பழி வாங்கிடலாம், மன்னிச்சிருவோன்னு சொல்லிட்டு உதடு அளவில் மன்னிச்சிட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதை மறுக்காமல் அப்படியே ஞாபகம் வைத்து கொண்டு தகுந்த காலம் வருகின்ற பொழுது அவர்களை எப்படி பழிவாங்கலாம் என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கும். அதை யோசித்து பார்க்கலாம். மன்னிக்க முடியும் என்றால் முடியும், ஒரே வழி. முடியாதென்றால் 1000 காரணங்களை நாம் தேடலாம். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை நீங்கள் செய்தால் நம்முடைய மனம் அவர்களை எப்படி பழிவாங்கலாம் என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கும். அதை யோசித்து பார்க்கலாம். மன்னிக்க முடியும் என்றால் முடியும், ஒரே வழி. முடியாதென்றால் 1000 காரணங்களை நாம் தேடலாம். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம், உள்ளத்தை திறந்து எதையும் மறைக்காமல் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை நீங்கள் செய்தால் நம்முடைய மனம் ரொம்ப இலகுவாகும். அருமையான ஒரு சூழ்நிலையை கடவுள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே தவக்காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாம் இது போன்ற இரக்க செயல்களை, மன்னிப்பை, அன்பை, இரக்கத்தை, பிறருக்கு உதவி செய்வதில் இது போன்ற இரக்க செயல்களில் ஈடுபட்டு நம்முடைய ஆன்மாவை கடவுளிடத்திலே ஒப்பு கொடுப்போம். அதன் வழியாக கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவார். ஆமென்.